அனைவருக்கும் வணக்கம். தனுஷ் நடிப்பில் வெளிவந்திருக்கும் கரை படம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்துருவோம். படத்தின் கதை என்ன அப்படின்றத பார்த்துடலாங்க. படத்தின் கதாநாயகன் என்னன்னா, தனுஷ் அவர்கள் திருடி பொழப்ப நடத்துகிறார். ஒரு கட்டத்துக்கு மேல மமிதா பைஜு திருமணம் செய்து கொண்டு ஆந்திராவுக்கு போய் ஒரு வேலை செய்கிறாருங்க. வேலை செய்யும்போது பார்த்தீங்கன்னா, அவருக்கு சலிப்பு ஏற்பட்டுருது. நம்ம சொந்தம் வேலை செய்வோம், இப்படி இன்னொருத்தர் வேலை செஞ்சிருந்தா அப்படின்றத ஒரு இணைப்புடன் அவர் சொந்த ஊரான ராமநாதபுரத்துக்கு வரார். அங்கே வந்தால் அவரோட அப்பாவான ரவிக்குமார் அவர்களிடம் பார்த்தீங்கன்னா, பணத்தை எப்படியாவது தோட்டத்தை அடமானம் வச்சது பணத்தை வாங்கிட்டு ஏதாவது ஒரு ஹோட்டலாக வச்சு நம்ம பழகலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் அங்கே ரவிக்குமார் அவர்கள் பார்த்தீங்கன்னா, விவசாயம் செய்யறதுக்கு டிராக்டர் வாங்கி அதுக்கு பணம் கட்ட முடியாமல் இதனால் தடுமாறிட்டு இருக்காரு. அதற்கப்புறம் தனுஷ் அவர்கள் அந்த மன உளைச்சலோட சேர்ந்து அப்பாவோட விஷயத்தையும் ஊர் மக்களோட விஷயத்தையும், அதாவது எல்லாருமே டிராக்டர் வாங்கியிருக்காங்க. அந்த ஊரில் பக்கத்து ஊர் பார்த்தீங்கன்னா, அந்த சொந்த ஊரில் இருக்கவங்க எல்லாருமே டிராக்டர் வாங்கிட்டு கடனை கட்டாத இருக்கும்போது அங்கே பார்த்தீங்கன்னா பேங்க்காரை அதாவது நோட்டீஸ் அனுப்பிடுறாரு. ஜப்தி பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸ் அனுப்பிடுறாங்க. அதற்கு உதவி செய்ய போறாரு தனுஷ் அவர்கள். எப்படி ஒரு திருடனாக இருந்து நல்லவனாக மாறி மக்களுக்கு எந்த அளவுக்கு நல்லது செய்கிறார், அந்த விஷயங்கள்ல எப்படி இவர் பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்ணுறாரு அப்படின்றதான் ஒட்டுமொத்த கதையே. இதில் ஓப்பனிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட்டில் தாங்க ஆரம்பிக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. தனுஷ் நம்ம சொல்ல வேண்டாம், ஒரு நடிப்பில் பிச்சு உதறி இருக்காரு. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தனுஷ் ஆரம்பத்திலேருந்து இறுதி வரைக்குமே பார்த்தீங்கன்னா அவர் இந்த படத்தில் ஸ்மெல் பண்ணவே இல்லைன்னு சொல்லலாம். எந்த இடத்துலையுமே பெருசாக ஸ்மெல் இல்லை. ஒரு சில இடங்களில் லைட்டான ஒரு ஸ்மெல் இருக்குது. ரொமான்டிக்காகவும் எந்த சீன் வச்சிங்கன்னா சும்மா ராவாக அப்படியே தான் போகுது. ஓப்பனிங்கில் எப்படி இருந்தாரோ எண்டு வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு தான் நடிச்சிருக்காரு. இந்த படமும் கதைக்களமும் அப்படி தான் இருக்குன்னு வச்சுங்களேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் படம் அப்படியே ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட்டுக்குள்ளே போகுதுங்க. அப்படியே ராவாக ரொம்ப சீரியல் டைப்பில் போயிட்டுருக்கு. இன்ட்ரோல் பேக்கில் ஒரு செம்ம லாக் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா இந்த பேங்க் ராபரி பண்ணுற விஷயங்களும், அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிராக்டரை ஜப்தி பண்ணுற விஷயங்களுக்குள்ளே தனுஷ் போய் என்ன வேலைலாம் பண்ணுறாரு அப்படின்றத ரொம்ப ஸ்பீடாக பார்த்தீங்கன்னா திரைக்கதை அமைச்சிருக்காங்க. ஆனால் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நம்ம சொன்ன மாதிரி ஒரு 40 நிமிஷம் பார்த்தீங்கன்னா உட்காரவே முடியலன்னு சொல்லி அந்த அளவுக்கு ஸ்லோவாக போகுது. இதில் கேஎஸ் ரவிக்குமார் அவர்கள் பார்த்தீங்கன்னா தனுஷோட அப்பாவை ரொம்ப சிறப்பாகவே நடிச்சிருக்காரு. இதில் சுராஜ் அவர்கள் ஒரு போலீஸ் கேரக்டரில் வராருங்க. அவர் பார்த்தீங்கன்னா தனுஷ் அவர்கள் திருடனதுக்கப்புறம் ஏன்னா அவரை கண்டுபிடிக்கிறதுக்கு வராரு. அதுலேருந்து தப்பிச்சு ஓடி தான் ஏன்னா மமிதா விஜய் மேரேஜ் பண்ணிட்டு திருப்பி நல்லவனாக மாற ஆரம்பிச்சுக்கலாம். ஆனால் அவனை விடுவதாக இல்லைன்னு சொல்லிட்டு செகண்ட் ஹாஃப்லேயும் அவர் ட்ராவல் ஆகுது அந்த கேரக்டர். அப்படியே பார்த்தீங்கன்னா தனுஷை எப்படியாவது அவனை கைது பண்ணி அவனு சொல்கிற போகிற விஷயங்களா இருக்கும், அது டேட்டா கொடுத்து தனுஷ் போகிற விஷயங்களா இருக்கட்டும், இதெல்லாம் திரைக்கதையில் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆனால் போர் தொழில் பண்ண டைரக்டரான விக்னேஷ் ராஜ் அவர்கள் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காருங்க. ஆனால் போர் தொழிலில் ஸ்க்ரீன் பிளே பார்த்தீங்கன்னா இன்ச்சு பை இன்ச்சு நம்மளை சீட் உட்கார வைக்கும். 2-3 சீக்வன்ஸ் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் 2 சீக்வன்ஸ் இருக்குங்க. ஆனால் அந்த அளவுக்கு சுவாரஸ்யமாக இருக்குன்னா இல்லைன்னு சொல்லலாம். அந்த செகண்ட் ஹாஃபில் ஒரு பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ் படம் ரொம்ப பேக்கேஜாக ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நம்ம சொன்ன மாதிரி உட்காரவே முடியல. இதில் ஜிவி பிரகாஷோட பாடல்கள், அதாவது கரசாமி வரார் அப்படின்ற பாடல்லாம் ஒரு கூஸ் பம்பை ஏற்றுது. 2 மெலோடி சாங் இருக்குது. ஆனால் பேக்ரவுண்ட் மியூசிக் அங்கங்கே இந்த உடுக்க சவுண்டு பார்த்தீங்கன்னா சில சவுண்ட்ஸ் எஃபெக்ட்லாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் ஓரளவுக்கு ஓகே தான். ஆனால் ஜிவி பிரகாஷ் மியூசிக் பார்த்தீங்கன்னா இந்த கதைக்கு பெரிய பலம் அப்படின்னு ஒரு இடத்துல ஒரு சில இடங்களில் சொல்லலாம். ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா என்னடா அப்படின்ற மாதிரியும் இருக்கிறது. ஆனால் அவர் பங்கு சிறப்பாக பண்ணிட்டாருன்னு வச்சுங்களேன். இந்த படத்துக்கு முக்கிய காரணமே கேமராமேன் வச்சுங்களேன். கேமரான் இந்த படத்தில் சூப்பராக பண்ணியிருக்காருங்க. அப்படியே இந்த ஊருக்கு ராமநாதபுரத்துக்கு கொண்டு போன மாதிரி இருக்குது. இதில் ஆர்ட் டைரக்டர் பங்கும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்துச்சுங்களே. இதில் தேவர் மகனோட போஸ்டராக இருக்கட்டும், அந்த காலகட்டத்தில் நடந்த எல்லா விஷயங்களுமே, அதாவது படம் ரிலீஸ் ஆனதுலேருந்து இந்த காலகட்டத்தில் நடந்த விஷயங்கள் எல்லாமே ஆர்ட் டைரக்டர் நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு நிறுத்தியிருக்காரு. இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. அதற்கப்புறம் இந்த கதைக்களத்தில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் ஒரு பேங்க்ல போய் திருட ஆரம்பிக்கிறாரு தனுஷ் அவர்கள். அதை திருட ஆரம்பிக்கும் பொழுது அங்கே நடக்கிற சம்பவங்கள்லாம் நம்ம நம்புற மாதிரியே இல்லை. பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு மக்களை கும்பிட்டையா நினைக்கிற மாதிரி தான் அந்த திரைக்கதை வடிவமைச்சிருக்காங்க. கிளைமேக்ஸும் அப்படி தான் பண்ணியிருக்காங்க வச்சுங்களேன். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒட்டுமொத்தமாக பேங்க்காரனையும் அவங்க தான் டிராக்டர் கொடுத்தாங்க. அது கடனாக கொடுத்து அதை கட்ட சொல்லி தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் டோட்டலாக ஒட்டுமொத்தமாகவே பேங்க்காரங்களை ஒரு என்ன சொல்கிறது தவறாகவே சித்தரித்த விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா. அதில் சில ட்ரிக்கான விஷயங்கள் இருக்குது. அது மட்டும் நம்ம கொஞ்சம் ஏற்புடையதாக இருக்கிறது. மற்ற விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா டோட்டலாக நெகட்டிவாக காட்டியிருக்காங்க. இப்போது நம்ம டிராக்டர் வாங்கியிருக்கோம், நம்ம பார்த்தீங்கன்னா கடை வாங்கினாலும் கட்டி தானே ஆகணும். அப்படி இருக்கும் பொழுது அங்கே நடக்கும் விஷயங்களில் ஓகேவாக தான் இருக்குது. ஆனால் டிராக்டர் வாங்கினது யார், அப்போ நம்ம மேலே திணிக்கிறாங்கன்ற ஒரு விஷயத்தை ஆழமாக பதிவு பண்ணியிருக்காரு. அந்த ஒரு விஷயங்களும் அதற்கு பின்னாடி இருக்கும் விஷயங்களும் தவிர
ஆனால் நம்ம வாங்கிட்டோம், நம்ம தான் கட்டணும் அப்படின்ற விஷயங்களை இன்னும் ஆழமாக அவங்க பதிவு செய்யலை. அதை பதிவு செஞ்சிருந்தாலும் இன்னும் சிறப்பாக வந்திருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது பீரியட் ஃபிலிமுங்க. அந்த பீரியட் ஃபிலிமை எடுத்ததற்கும் இன்னொரு காரணம் இருக்குது. அதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா சிசிடிவி கேமரா மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம காட்டியிருக்கணும். அந்த பிரச்சனை இல்லாத ஒரு காரணங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பீரியட் ஃபிலிமாக வந்து கரப்படத்தின் திரைக்கதையை வந்து எழுதியிருக்காங்க. இதில் வந்து ஒரே விஷயம், இப்போ காட்டியிருந்தான்னு வச்சுங்களேன் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் வந்து எடுத்து சொல்லியிருக்கலாம். ஆனால் பீரியட் ஃபிலிமாக எடுத்ததுனால பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டம் நடந்த விஷயங்களை மட்டுமே சொல்லியிருக்கிறாங்க. அந்த டிராக்டர்லாம் வந்து பார்த்தீங்களா விவசாயம் வந்து, அதாவது இந்த உழவு மாடு எல்லாம் உழவு ஓட்டின அந்த காலகட்டம் போய் இந்த டிராக்டர் வாங்குற அந்த காலகட்டங்கள் வந்தது இல்லைங்களா? அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த விஷயங்களை எடுத்துக்கொண்டு இந்த படத்தின் திரைக்கதையை எழுதியிருக்கிறார்கள். அப்போ படம் எப்படி தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுதுங்க. பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து நம்ம சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா இருந்தாலுமே அதுக்கப்புறம் வந்து போக போக பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே போர் அடிக்க ஆரம்பிச்சு செகண்ட் ஹாஃப் நல்ல ஸ்பீடாக போகுது. அதில் தனுஷோட நடிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது, இயல்பாக நடிச்சிருக்காரு. இந்த பீரியட் ஃபிலிமில் வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கதையை இப்போ கதாபாத்திரமாகவே மாறிட்ட ஆரம்பிச்சுங்களா, அந்தளவுக்கு ஈர்ப்பாக இருக்கிறது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. இதில் தனுஷ் அவர்கள் திருடுற விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ரொம்ப உயிரோட்டமாக இருக்குங்க. ஒருத்தர் இந்த கதாபாத்திரங்களை பார்த்துட்டு இன்ஸ்பயர் ஆனால் வச்சுக்கலாம், அடுத்து இது பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கிறது. தயவு செய்து சொல்கிறேன், இதை பார்த்துட்டு நீங்கள் ஒரு திரைப்படம் அப்படின்றத மறந்துட்டு போனால் நல்லாயிருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு ஆழமாக பதிவு செஞ்சுருக்காங்க. மற்ற விஷயங்களை பார்க்கும் பொழுது ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை திரைக்கதையில் இன்னும் கவனம் செலுத்தியிருந்தால் படம் சூப்பராக இருக்கும். இருந்தாலுமே ஒரு தடவை தேட்டரில் பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் கரை. கண்டிப்பாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.